சரி, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை 2016 இதே திமுக ஆட்சியில முதல்வர் வந்து என்னென்ன சொன்னாரு? லஞ்சம் வாங்குறாரு, பணம் மோசடி பண்றாரு, ஆள் மாறாட்டம் பண்றாரு, செந்தில் பாலாஜி குடும்பமே மோசமான குடும்பம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாம் மக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேடம், இது வந்து ஒரு சதி, அரசியல் சதி. இந்த ஜனநாயக அமைப்புகள் இடி, ஐடி இந்த மாதிரி அமைப்புகளை வைத்து திமுகவை மிரட்டுவதற்கு, திமுகவை அடிபணிய வைப்பதற்கு, திராவிட கருத்தியலை ஒழிப்பதற்கு, திமுக அரசை கவிழ்ப்பதற்கு, திமுக அரசை ஒழிப்பதற்கு, திராவிடத்தை ஒழிப்பதற்கு இவர்கள் செய்த சதிதான் செந்தில் பாலாஜி. பல சதிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு ஒரு சதி. என்ன தோணுதோ செய்வாருன்னு சொன்னீங்களா? அப்போ செந்தில் பாலாஜி ஏன் 471 நாள் காவல்ல வைக்க இவரு அனுமதி கொடுத்தாரு? இன்னொரு விஷயம், இவர் இவனுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவர் வெளியில அப்பவே எடுத்திருக்கலாம் இல்லையா? 1.5 வருஷம் ஏன் உள்ள இருந்தாரு? நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்த வரைக்கும், அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், சிந்தனைகள் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடிய புரியுது உங்களுக்கு. அவர் வந்து ஃபேசிஸ்ட் கிடையாது, டிக்டேட்டர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தன்னை தான்ற ஆணவ அகந்தை கொண்ட ஒரு தலைவர் கிடையாது. ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடியவர். சட்ட நடவடிக்கைகளுக்கு, நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு, விசாரணைக்கு தயவு செய்து நீங்க ஒத்துழையுங்கள் சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி கிட்ட. ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணார்ல. ஒரு நேரத்துல இதே முதல்வர் தானே செந்தில் பாலாஜி வந்து இவன் கெட்டவன், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மைக்கு தூக்கி பேசினாரு. இப்ப அவரே வந்து தியாகின்னு பேசுறாரு. உன்னோட மனநிலை ரொம்ப உறுதியா இருக்கு. அரசியல் களத்துல எல்லாமே மாற்றத்துக்கு எப்ப வேணாலும் மாறுமா? நீங்க நல்லது பண்றீங்களா? சரி, போதை பொருள் ஒழிஞ்சிருக்கா, கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? மக்கள் வந்து எதிர்பார்க்கறது ஏற்கனவே தமிழ்நாடு வந்து எதிர்கட்சி இல்லாத தமிழ்நாடு ஆயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எதிர்கட்சி கண்டிப்பா இருக்கணும். ஏன் எதிர்கட்சியா தமிழ்நாடு உருவாயிட்டு இருக்குன்னா அதிமுக மக்கள் நம்பல. அது ஒரு அதனாலதானே இவங்களை செலக்ட் பண்ணாங்க மக்கள் எல்லாம். அதான் மக்கள் தொடர்ந்து இன்னும் ஆதரிச்சு தானே இருக்காங்க. அதனாலதானே நீங்க போதை பழக்கத்தை அதிகமா கொண்டு வரீங்க, கள்ளச்சாராயத்தை கொண்டு வரீங்க. முதலமைச்சர் அலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொடுக்கிற பர்மிஷன் தானே. அவர் எப்படி பண்ண பர்மிஷன் கொடுத்தா நீங்க பாத்தீங்க? அவர் நினைச்சா கண்டிப்பா ரூல்ஸ் பண்ணலாம் சார். மேடம் எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு மேடம். நீங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கொடுக்கலாம். சட்டம் ஒழுங்கு சொல்ற கேளுங்க. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு மிஸ்டர் கேஸ்ட்ரோ. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர். அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்கள் மற்றும் சமூகத்தில் நடக்கிற சில மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல பரபரப்பான சில விஷயங்கள் டே பை டே நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இப்போ ஒரு 4-5 நாள் ரொம்ப அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ எதை பத்தி சொல்றேன்னு உங்களால யூகிக்க முடியுதா? செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு சொல்றீங்களா? செந்தில் பாலாஜி நீங்களே அவரை குற்றவாளின்றீங்களே, நீங்களே கொண்டு போய் உள்ள விடுறீங்க, திருப்பி நீங்களே வந்து வெளியில விட்டுட்டு அவரை வந்துட்டு என்னது தியாகின்றீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மன உறுதி ரொம்ப பெரியதுலாம் பாராட்டுறீங்க. இந்த ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நீங்களா கொண்டாடுறீங்க, நீங்களா கீழே போட்டு மிதிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? மேடம், அவர் குற்றவாளி நாங்க சொல்லவே இல்லையே. எங்க நாங்க பிரகடனப்படுத்தணும்? இது வந்து முழுக்க முழுக்க மத்திய அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள். இந்திய அரசியல் சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை மறந்துட்டாங்க பிறகு ஆட்சியாளர்கள். அப்ப இந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய அமைப்புகள், ஐடி, இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புகளை வந்து எல்லாத்தையுமே, எல்லா ஜனநாயக அமைப்புகளுமே இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை, எதிர்கட்சிகளை மிரட்டக்கூடிய செயலை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் வந்து அமலப்படுத்திக்கிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமலப்பட்டு போய் நிற்குது. அதோட ஒரு சான்று தான் செந்தில் பாலாஜி வழக்கு. இப்போ என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்துல வந்து திமுகவை பலப்படுத்தினார். கொங்கு மண்டலத்துல வந்து ஒரு சிங்கமா இருந்து திமுக வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்தார். ஈரோடு தேர்தலில் வெற்றி பெற செய்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல வந்து ஒட்டுமொத்த திமுகவோட வெற்றிக்கும் காரணமே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பண்பாளர். கொங்கு மண்டலத்துல அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தவன், நெருங்கி வந்து அவரை பார்த்தவன், எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு அரசியல்வாதி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆளுமை தன்மை மிக்கவர், நல்ல ஒரு அறிவுஜீவி அவர். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு திமுக வந்து கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து கிடைப்பது என்பது மிக அரிது. சரி, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை 2016 இதே திமுக ஆட்சியில முதல்வர் வந்து என்னென்ன சொன்னாரு? லஞ்சம் வாங்குறாரு, பணம் மோசடி பண்றாரு, ஆள் மாறாட்டம் பண்றாரு, செந்தில் பாலாஜி குடும்பமே மோசமான குடும்பம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாம் மக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
அப்படி இருக்கிற முதலமைச்சர் இப்ப வந்து அவரை தூக்கி வச்சுட்டு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, அவர் ரொம்ப நல்லவர், திமுக ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் ஒன் ஆஃப் த பில்லர்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க. இதை நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? மேடம், அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சூழல்கள் மாறும், காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும். நான் என்ன சொல்றேன்னா, இன்றைய காலத்துல திராவிட கருத்தியலுக்கு, திமுகவுக்கு, பெரியாரிய அந்த எங்களுடைய கருத்தியல், இந்த நிலைப்பாட்டுக்கு அவர் மிகப்பெரிய பங்களித்தவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனா இருக்கலாம், எம்எல்ஏ எலெக்ஷன்ஸா இருக்கலாம், அந்த கொங்கு மண்டலத்தை வந்து அது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய மிகப்பெரிய தாக்கமுள்ள ஒரு மண்டலம். அந்த மண்டலத்துல இவர் மிகப்பெரிய வெற்றியை பெற செய்தார் திமுகவை. அது வந்து இவர்கள் பொறுக்கல. அப்புறம் அமைச்சரா இருந்து மிக மிக வீரியமா செயல்பட்டார், மிக சிறப்பா செயல்பட்டார் அமைச்சரா இருந்து. மது விலக்கு ஆய்வு தீர்வுத்துறையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் அண்ட் நம்ம அந்த துறை, நம்ம ஆல்கஹால் துறையில வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மினிஸ்டரா வந்து செயல்பட்டார். இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா செயல்பட்டார். இப்ப அதெல்லாம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் ஆல, மத்திய அரசால பொறுத்துக்க முடியல. இப்படி திமுக மிகப்பெரிய ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு தளபதி கிடைச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் பாஜக காலி பண்ணிட்டாரு மண்டலத்துல. கொங்கு மண்டலத்துல இது மாதிரி பண்ணாரு நீங்க சொல்றீங்க. திமுகவுக்கு வந்து மேடம், இது வந்து ஒரு சதி, அரசியல் சதி. இந்த ஜனநாயக அமைப்புகள் இடி, ஐடி இந்த மாதிரி அமைப்புகளை வைத்து திமுகவை மிரட்டுவதற்கு, திமுகவை அடிபணிய வைப்பதற்கு, திராவிட கருத்தியலை ஒழிப்பதற்கு, திமுக அரசை கவிழ்ப்பதற்கு, திமுக அரசை ஒழிப்பதற்கு, திராவிடத்தை ஒழிப்பதற்கு இவர்கள் செய்த சதிதான் செந்தில் பாலாஜி. பல சதிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு ஒரு சதி. என்ன முகாந்திரம் இருக்கு அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு? என்ன ஊழல் பண்ணார் அவர், என்ன திருடினார் அவர், என்ன ஏமாத்தினார் அவர்? எங்க அவருக்கு பண மோசடி பண்ணிருக்காரு. பிறவியிலே அவர் மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு ஊழல் பண்ணணும். இங்க சாட்சி இருக்குது அவங்ககிட்ட. ஏன் இருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு இவர் வந்து நான் வந்து டிடி ரிட்டர்ன் கொடுத்துறேன், நான் உங்கள்ட்ட வாங்கியிருக்கிறது உண்மைதான், நீதிமன்றம் தான் பெயில் கொடுத்திருக்குது. அது பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆக போகுது இந்த ஆட்சியில? நான் என்ன சொன்ன கேளுங்க, ஆட்சி அதிகாரம் வந்து பாஜக அரசு கையில தான் இருக்குது மத்தியில. ஆனா இங்க யாரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி யாரு சப்போர்ட்? உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த முடியுமா? செந்தில் பாலாஜிக்கு யாரு சப்போர்ட்? செந்தில் பாலாஜிக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குது, திமுக ஆதரவு இருக்குது. திமுக தானே, அந்த திமுக மனசு வச்சா அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இப்ப அவர் வந்து பெயில்ல தான் வெளில வந்திருக்காரு. நாங்க வந்து வழக்கறிஞர் கொடுக்கலாம், வழக்காடலாம், சட்ட உதவிகள் செய்யலாம். அவருக்காக நாங்க ஆதரவா தான் நிக்கிறோம். நாங்க இப்பயும் ஆதரவா தான் நிப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் தானே முடிவெடுக்க போறாங்க வழக்குல. அதை நாங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் திமுகவால? அது யார் கண்ட்ரோல் இருக்குது? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், பாஜக அரசு கண்ட்ரோல் தானே இருக்குது. இப்ப அவர் வெளில வந்தது கூட பாஜகவோட கண்ட்ரோல்ல இருந்தே வந்திருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? மேடம், அது வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் போராடி இருக்காரு மேடம். ஒரு வருடம் மேடம், யோசிச்சு பாருங்க மேடம். எத்தனையோ பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளுக்கு ஏன் இந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல? ஏன் இந்த மாதிரி கைதுகள் செய்வதில்ல? ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு வருஷம் இருக்காங்களா யாராவது ஒருத்தர் முதல்ல கைது பண்ணப்படுறாங்களா? சார்ஜ் ஷீட் போடப்படுதா? உள்ள கஸ்டடியில் இருக்கிறாங்களா யாராவது ஒருத்தர்? பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த ஆளுநர்கள் செயல்பட பாருங்க, அங்க அமைதியா இருக்கிறது, இங்கிட்டு பொங்குறது. பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் பொங்குவாங்க, நீதித்துறை பொங்கு, எல்லாம் பொங்கும். பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எப்படி இருக்காங்க? இதே கவர்னர்கள், இதே நீதித்துறை, இதே அதிகாரிகள், இடி, ஐடி எப்படி இருக்காங்க? அமைதியா இருக்காங்கல்ல. அப்ப நீங்க ஏன் வந்து திமுக டார்கெட் பண்ணீங்க? காரணம் என்ன? நீங்க எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி, நீங்க கருத்தியல் எதிரி. உங்களால எங்களை தாங்கிக்க முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, நலிந்த, விளிம்பு நிலை மக்கள், சாமானிய மக்கள் படித்து முன்னேறுகிறார்கள், அரசு பணிகளுக்கு போகிறார்கள், அதிகாரத்துக்கு போகிறார்கள். ஏன் வந்து செந்தில் பாலாஜி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தானே? அவர் பிராமின், அவரு உயர் சாதி, அவரு சொல்ல புரியுது உங்களுக்கு? அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. இப்ப என்னன்னா, இவர்களுக்கு என்னன்னா, திராவிட கருத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டியை படிக்க வைக்குது, அதிகாரத்துக்கு கொண்டு வருது. நம்ம எவெல்லாம் சூத்திரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சோமோ, எவனை தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் ஒதுக்கி வச்சோமோ, அவெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனையால, திராவிட கருத்தியல், திராவிட மாடல் அரசால, மிகச்சிறந்த ஒரு திமுகவால, மிகச்சிறந்த திராவிட மாடல் அரசை தரக்கூடிய மாபெரும் ஒரு இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து இவங்க எல்லாத்தையும் உருவாக்குது. சூத்திரனை ஃபுல்லா அதிகாரத்தில் உட்கார வைக்குது. எல்லாம் எம்பி ஆறாம், எம்எல்ஏ ஆறாம். ஒரு காலத்தை நம்ம ஒதுக்கி வச்சோம். சைரன் போட்ட கார்ல போயிட்டு இருக்கான், தேசிய கொடியை போட்டு போயிட்டு இருக்கான். எம்பி ஆகும், எம்எல்ஏ ஆகும், ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், ஜட்ஜ் ஆகும், டாக்டரும் போயிட்டு இருக்கான். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, அப்ப அந்த கருத்தியல் யார் யாரெல்லாம் பலம் சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஒழிக்கிறாங்க. இதான் நடக்குது. சரி, இப்போ அதிரடியா வந்துட்டு இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு முதல்வர். ஒண்ணு வந்து செந்தில் பாலாஜி விடுதலைக்காகவும், இன்னொன்னு வந்து துணை முதல்வரா வந்து உதயநிதியை அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்க போயிருக்காரு. இது கரெக்டான ஒரு வேவா? மேடம், அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. இப்ப கட்சி வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு தலைவரா இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்காரு, அவருடைய விருப்பம் அது. என்ன தப்பு இருக்கு? மறுபடியும் எதுக்கு அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்படும்? கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி மாற்றம் செஞ்சுட்டாங்க. என்ன காரணம்? கட்சி அவரோட கண்ட்ரோல், தலைவரா இருக்கிறாரு. ஆட்சியும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, முதலமைச்சரா இருக்கிறாரு.
அவருக்கு என்ன தோணுதோ அவர் செய்வாரு. என்ன தோணுதோ செய்வாருன்னு சொன்னீங்களா? அப்போ செந்தில் பாலாஜி ஏன் 471 நாள் காவல்ல வைக்க இவரு அனுமதி கொடுத்தாரு? இன்னொரு விஷயம், இவர் இவனுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவர் வெளியில அப்பவே எடுத்திருக்கலாம் இல்லையா? 1.5 வருஷம் ஏன் உள்ள இருந்தாரு? நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்த வரைக்கும், அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், சிந்தனைகள்லாம் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடியவர். புரியுது உங்களுக்கு? அவர் வந்து ஃபேசிஸ்ட் கிடையாது, டிக்டேட்டர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தன்னை தான்ற ஆணவ அகந்தை கொண்ட ஒரு தலைவர் கிடையாது. ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடியவர். சட்ட நடவடிக்கைகளுக்கு, நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு, விசாரணைக்கு தயவு செய்து நீங்க ஒத்துழைங்கள் சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி கிட்ட. ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணார்ல, மருத்துவமனையில, எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துழைங்க, நம்ம கிட்ட தப்பு இல்ல, நம்ம தைரியமா நிப்போம்னு சொல்லி அப்படி வாக்குறுதி கொடுத்து அவரை வந்து ஊக்கப்படுத்தியவர் முதலமைச்சர். 1.5 வருஷம் உள்ள வைக்கணும். ஏன் சார் இவ்வளவு நாள் வைக்கிறது? அது இவங்க பண்ணத சொல்லிச்சு, நான் என்ன பண்ண முடியாது? முதலமைச்சர் வந்து ஜனநாயக முறைப்படி நீங்க விசாரணை பண்ணுங்க, சட்டப்படி நடவடிக்கைகள் நீங்க ஒத்துழைங்க செந்தில் பாலாஜின்னு சொன்னாரு. நீங்க அதை சூழ்ச்சி எடுத்து நீங்க இப்படி பண்றீங்க. 1 வருஷம் போடுறீங்க. இவர் மட்டுமா போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜியை? எத்தனை பேர் நான் சொல்லவா? உமர் கலித் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் டெல்லியில 10 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பேசுங்க சார். நம்ம இப்ப பேசுறது திராவிட மாடல் ஆட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேசுங்க. அதான் மேடம், தமிழ்நாட்டுக்குள்ள தான் பேசுறேன். இப்ப செந்தில் பாலாஜி வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறார், அரசியல் சூழ்ச்சியால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார். அதையே முதலமைச்சரால எதிர்க்க முடியல. பிஜேபி கிட்ட ஏன் எதிர்த்து ஏன் பிஜேபி எதிர்க்காம இருக்குமா? செந்தில் பாலாஜி கைதுக்கு அப்புறம் எத்தனையோ ஐவாஷ் மாதிரி தானே இருக்கு. ஐவாஷ் நீ எப்படி மேடம் சொல்லலாம்? சட்ட உதவியில அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். களத்திலையும் பாஜக அரசு கடுமையா முதலமைச்சர் எதிர்த்து தானே இருக்காரு. எங்க இருக்காரு? நீங்க சொல்லுவீங்க இந்த கலைஞர் அந்த 100 ஆண்டு அந்த 100 நாணயத்தை வெளியிட வந்தாங்க பாஜக. அது வந்து மரியாதை நிமித்தமா மேடம். இங்க பாருங்க, கூட்டாட்சி தத்துவம் என்ன, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதான் எங்க நிலைப்பாடு. எல்லாரோடையும் இணக்கமா போவோம், உரிமைகளுக்காக எடுத்து குரல் கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் திமுக நிலைப்பாடு. எப்படி அண்ணா காலத்துல இருந்தே இதான் நிலைப்பாடு. அப்ப நீங்க வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எல்லாரோடையும் நட்பு பாராட்டுகிறோம், இணக்கமாக செயல்படுவோம். ஆனால் உரிமை என்று வந்தால், எங்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் பொங்கி எழுவோம், தூக்கி போட்டு மிதிப்போம். இதுதான் எங்க ஸ்டாண்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்க வந்து எங்க உரிமைகளுக்காக போராடிட்டு தான் இருப்போம். அது போராடிட்டு தான் இருக்கார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். செந்தில் பாலாஜி அப்பல் கற்றவர், அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அமைச்சர். அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த போர்ப்படை தளபதி. திமுக திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வாள் அவர். கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தால் அப்பல் கற்றவர், நிரபராதி என்று வெகு விரைவில் நிரூபிக்கப்படுவார். நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்ப அவர் பண்ண ஊழல், மோசடி, ஆள் மாறாட்டம் இதெல்லாம் வந்துட்டு இல்லன்னு சொல்ல வரீங்களா? மேடம் இல்ல மேடம், அது நீங்க ஆணித்தரமா நாங்க நிரூபிப்போம், சான்று இருக்கு. ஆனா அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கே. அவர் வந்துட்டு போக்குவரத்து துறையில இப்ப இப்படிதான் சொல்லி 2G ஸ்பெக்ட்ரம் தான் சொன்னீங்க. அவர் ப்ரூவ் பண்ண முடியுமா? 2G ஸ்பெக்ட்ரம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆராசா பண்ணிருக்காரு, கனிமொழி பண்ணிருக்காங்க, எல்லாம் ஜெயன் தான் பண்ணாங்கன்றீங்க. ஆசல் மேக்ஸில் தயாநிதி மாறன் பண்ணாருன்றீங்க. சிதம்பரத்து மேல ஊழல் வழக்குகள் போட்டீங்க. இப்ப இந்தியா கூட்டணி தலைவர்கள், காங்கிரஸ், திமுக தலைவர்கள் மீது எவ்வளவு ஊழல் வழக்கு நீங்க போட்டுருக்கீங்க, நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொன்னீங்கல 2G பண்ணிட்டாங்க, அது அரசியல் சூழ்ச்சி தானே. எந்த ஒரு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சீங்க நீங்க. அரசியல் சூழ்ச்சி அது யாரோட சூழ்ச்சி? ஆர்எஸ்எஸ், பாஜக, நரேந்திர மோடி, அமித்ஷா உடைய அரசியல் சூழ்ச்சி. அப்படி சொல்லுங்க நீங்க. அவங்களுக்கு இதுக்கு நீங்க வந்து லிங்க் பண்ணாதீங்க. நான் பேசுறது ஆளுங்கட்சியை பத்தி, திராவிட ஆட்சியை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இவங்க எல்லாம் திராவிட ஆட்சிக்குள்ள தான் வர்றாங்க, இந்த கருத்தில தான் ஆதரிக்கிறாங்க. இப்ப சிதம்பரமா இருக்கட்டும், எல்லாருமே திராவிட கருத்தில் தானே. ஒரு நேரத்துல இதே முதல்வர் தானே செந்தில் பாலாஜி வந்து இவன் கெட்டவன், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மைக்கு தூக்கி பேசினாரு. இப்ப அவரே வந்து தியாகின்னு பேசுறாரு. உன்னோட மனநிலை ரொம்ப உறுதியா இருக்கு. அரசியல் களத்துல எல்லாமே மாற்றத்துக்கு எப்ப வேணாலும் மாறுமா? ஏன்னா அரசியல் களத்துல வந்து அப்படிதானே மேடம் இருக்குது. அப்ப எப்ப வேணாலும் முதல்வர் மாறிடுவாரா? முதல்வர் மாறுறாருன்னு சொல்ல மாட்டேன். முதல்வர் என்னைக்கு மாற மாட்டேன், இன்னைக்கு ஊழல் எதிர்த்து தான் இருக்காரு. இந்த இப்ப செந்தில் பாலாஜி திராவிட இயக்கத்துக்குள்ள இருக்கிறாரு. அவரு அதிமுக இருக்கப்ப அந்த மாதிரி நடந்துகிட்டாரு. இப்ப திமுகக்குள்ள வந்துட்டு அவர் எதுவும் அந்த மாதிரி பண்ணல. நீங்க திமுகக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி எப்படி இருந்தாரு மட்டும் தான் நீங்க பாக்கணும். பாஸ்ட் விட்டுருங்க நீங்க. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அன்னைக்கு இவர் வந்து ரொம்ப மோசமா பேசியிருந்தார்ல, இன்னைக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடும் போது பேசதானே தோணுது. முதலமைச்சர் வந்து எப்பவுமே ஒரே ஸ்டாண்ட் தான். தவறு என்றால், ஊழல் என்றால், என்ன சொல்றது, மக்கள் விரோத செயல்பாடுகள் என்றால், தேச விரோத, என்ன சொல்றது, அரச விரோத செயல்பாடு என்றால் யாரா இருந்தாலும் எதிர்ப்பார், சரியாக இருந்தால் ஆதரிப்பார். இதான் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. இப்ப என்ன ஊழல் நடந்திருக்கு தளபதி ஆட்சியில் சொல்லுங்க. என்ன நடக்கல, என்ன நடக்கல நீங்க எப்படி சொல்லலாம்? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. எவ்வளவு ஊழல் நடந்த 3 ஆண்டுகளா ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சி தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. அதிமுக இருக்கிறப்ப, அந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி, இந்த அதிமுக அரசு இருக்கிறப்ப எவ்வளவு ஊழல்கள் தமிழ்நாட்டுல, எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள், எவ்வளவு வன்முறைகள், கஸ்டோடியல் டெத் எவ்வளவு, பெண்களுக்கு எதிரான வன்முறை எவ்வளவு. அதெல்லாம் எதிர்த்து தான் சார் நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு புதிய ஆட்சி வரணும், அதாவது பரம்பரையா இருக்கிற திராவிட ஆட்சி வரணும்னு தான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா இவங்க வந்து கொஞ்ச நாள் இவங்க அதே பழைய கதவை ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இல்ல மேடம், இதுதானே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க, அதுதான் இப்ப இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷமா ஒரு சிறந்த நல்லாட்சி தான் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. மேம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் தான் முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காரு. நீங்க நல்லது பண்றீங்களா? சரி, போதை பொருள் ஒழிஞ்சிருக்கா, கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அருமையான நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறாரு. இப்ப டிஜிபி, ஏடிஜிபி அருண் போட்டிருக்காங்க.
நிறைய சீர்திருத்தங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. காவல்துறையில, சட்டத்துறையில சில சீர்திருத்தம் நடந்துட்டு இருக்குது. மிகச்சிறந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க வந்து சரியா நீங்க வந்து இப்போ பாலியல் வன்கொடுமை எவ்வளவு நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வந்து போதை பழக்கத்தினால இறந்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. இப்பதாங்க அதிகமா இருக்கு. திராவிட மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து. எங்க மூல தவறான புரிதல், உங்களுக்கு தவறான புரிதல். நீ இன்னும் களத்தை பார்க்கல. பொதுமக்களை போய் கேளுங்க சார், பொதுமக்களை பாருங்க, சமூக ஆர்வலரை பொதுமக்களை பார்த்தா இருக்கிறோம். டெய்லி எல்லாம் வாழ்த்துறாங்க. ஒவ்வொரு தெருவுல போதை பழக்கம் இல்லாத மக்களே கிடையாது. நீங்க திராவிட மாடல் அரசு திமுக ஒவ்வொரு தெருவுலயும் டாஸ்மார்க் இருக்கு. கேட்டா இந்த ஆட்சியில வந்துட்டு டாஸ்மார்க் ஆளாதான் மக்களுக்கு நல்லது நடக்குது. டாஸ்மாக் நடத்தல் விருப்பமே கிடையாது. அப்ப ஏன் சார் ரெவென்யூ இருக்கு இப்போதைக்கு. அதை வந்து வெகு விரைவில் பூரண மதுவிலக்கு நோக்கி நகருவோம். திமுக தான் ப்ராமிஸ் பண்ணுச்சு. 2016லயும் ப்ராமிஸ் பண்ணோம், 11லயும் ப்ராமிஸ் பண்ணோம். ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம் சொல்றாருல்ல. இவரே சொல்ற முத்துசாமி சொல்றாருல்ல. என்ன சொல்றாரு? நாங்க வந்து முதலமைச்சர் விருப்பமே இல்ல, இருக்கீங்க. அதுக்கான செயல்பாடு நடத்துவோம் மேடம், வெகு விரைவில் நடத்துவோம் மேடம். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு சார் ஆட்சி முடிய? கண்டிப்பா வந்து ஆட்சி முடிய கிடையாது. இன்னும் ஆட்சி தொடரதான் போகுது. இன்னும் பல ஆண்டுகள். 2024 நிறைய மாற்றங்கள் வேற. 26ல உறுதியா எழுதி வச்சுக்கோங்க. 165க்கும் மேற்பட்ட சீட்ஸ் பெற்று, எம்எல்ஏ சீட்ஸ் பெற்று 214 தொகுதியில 165க்கு மேல சொல்லுங்க 200 தொற்றுவோம். 200 வாய்ப்பு அதிகம். உறுதியா திமுக ஆட்சி தான் 2024 அமையும். ரொம்ப நம்பிக்கையோட பேசுங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து 2வது முறையா முதலமைச்சர் பதவி ஏற்பார். தான் நடக்க போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நடக்கவே மட்டும் பாருங்க. மக்கள் வந்து திராவிட மாடலை, திமுகவை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியை தான் தமிழக மக்கள் ஆதரிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அதனாலதான் வந்து நீங்க சொல்றீங்க இத்தனை ஊழல் நடந்தது, இவ்வளவு நடந்தது, டிசாஸ்டர்னு சொல்றீங்கல்ல. அப்படியே 40 கொடுத்தாங்க எம்பில. நம்பி தானே கொடுத்தாங்க. நம்பி கொடுக்க காட்டாட்சி நடக்குது, அதிமுக மாதிரி மோசமான ஆட்சி நடக்குது, ஒரு அடிமை ஆட்சி நடக்குதுன்னா எப்படி மக்கள் நம்பி கொடுப்பா 40 சீட்டு? நாங்க மாற்றங்கள் தானே சார் எதிர்பார்க்கிறோம். மக்கள் வந்து எதிர்பார்க்கறது ஏற்கனவே தமிழ்நாடு வந்து எதிர்க்கட்சி இல்லாத தமிழ்நாடு ஆயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எதிர்க்கட்சி கண்டிப்பா இருக்கணும். ஏன் எதிர்க்கட்சியா தமிழ்நாடு உருவாயிட்டு இருக்குன்னா அதிமுக மக்கள் நம்பல. அது ஒரு அதனாலதானே இவங்களை செலக்ட் பண்ணாங்க மக்கள் எல்லாம். அதான் மக்கள் தொடர்ந்து இன்னும் ஆதரிச்சு தானே இருக்காங்க. அதனாலதானே நீங்க போதை பழக்கத்தை அதிகமா கொண்டு வரீங்க, கலாச்சாரத்தை கொண்டு வரீங்க. முதலமைச்சர் அலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொடுக்கிற பர்மிஷன் தானே. அவர் எப்படி பண்ண பர்மிஷன் கொடுத்தா? நீங்க பாத்தீங்க அவர் நினைச்சா கண்டிப்பா ரூல்ஸ் பண்ணலாம் சார். மேடம் எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு மேடம். நீங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சொல்ற கேளுங்க. உள்கட்டமைப்பு, பொருளாதாரம், சுகாதாரம், சட்ட ஒழுங்கு, கல்வி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஜாதி, மத, இன, மொழி பேதமற்ற எல்லாருக்குமான நல்லாட்சி நடக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், திமுக, திராவிட இயக்கங்கள், இந்தியா கூட்டணி வந்து சிறப்பா தமிழ்நாடு வேலை பார்த்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் விலைவாசில ஏறிட்டு இருக்கு. விலைவாசி அது பாஜக அரசு போய் கேளுங்க. அதை வந்து மோடி அமித்ஷா போய் இதை இவர் தானே போய் பேசணும். பேசித்தான் இருக்காரு. இவங்க பேசி நேரம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து தமிழ்நாடு கண்டுக்கிறதே கிடையாது. ஜிஎஸ்டி பாக்கியை கொடுக்க மாட்டீங்க. அது பண்ணு கிரீம் பண்ணு பிரச்சனை பண்ணுவீங்க. அந்த ஹோட்டல் ஸ்ரீனிவாசன் சார் அவர் என்ன பண்ணீங்க, என்ன நடத்திக்கிட்டீங்க, எப்படி நடந்தீங்க நீங்க கோயம்புத்தூர்ல நிகழ்ச்சியில நிர்மலா சீதாராமன். அதுக்கடுத்து வந்து ரெவென்யூ ஷேர் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கடுத்து எங்களுக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்ட விட மாட்டீங்க. நீட்ல பிரச்சனை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வந்து கல்விக்கான நிதியை ஒதுக்க மாட்டீங்க. நீங்க இப்படி பல கோளாறுகள் தமிழ்நாட்டுக்கு பண்ணுவீங்க. மெட்ரோ நிதி கொடுக்க மாட்டீங்க. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான் கட்டமைக்கிறதுக்கு அதுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு நலனை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. தமிழ் மொழி திருவள்ளுவர் மட்டும் நீங்க வெளிநாடுகளில் போய் பேசுவீங்க, நாடாளுமன்றத்தில் பேசுவீங்க. அதெல்லாம் எங்களுக்கு என்ன பயன் என்ன? அப்புறம் வந்து தமிழ் அறிஞர்களை மதிக்கிறது கிடையாது, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை மதிக்கிறது கிடையாது, தமிழக மக்கள் உரிமைகளை மதிக்கிறது கிடையாது. மீனவர்களை இன்னும் சுட்டு தான் இருக்கான் இலங்கையில. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் போராடிட்டு இருக்காரு. அதுக்கு எம்பிக்கள் தான் போராடுறாங்க. அது பாஜக அரசு நிலைப்பாடு என்னன்னு தெரியல. மோடி அதை பத்தி வாய் திறக்கிறது, ஜெய்சங்கர் அதை பத்தி வாய் திறக்கிறது இல்ல. அது நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு யாரு காரணம்? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கறது பாஜக அரசு தான். ஒரு வெள்ளம் வந்தா நீ நிதி கொடுக்க மாட்டேற, இங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறல, உத்தரப்பிரதேஷ்க்கு அதிகமா கொடுக்கறல, எங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வந்து பெரும்பான்மை நிதி நீ வாங்கிக்கிற, வரியா வாங்கிக்கிற, ஜிஎஸ்டியா வாங்கிக்கிற, எல்லாம் வாங்கிக்கிறல, திரும்பி நீ என்ன கொடுத்த எங்களுக்கு? அத நீங்க தான் கேட்கணும். முதலமைச்சர் இருக்கோம். கேட்டு நீங்க வந்து ரொம்ப மலுமட்ட மாதிரில இருக்கிறீங்க. நீ பதிலே சொல்ல மாட்டீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் உதுத்த மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து நாங்க அப்படித்தான் இருப்போம். அதாவது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி இது. இப்ப நான் என்ன சொல்றேன், உத்தரப்பிரதேஷ்க்கு நீ கொடுக்கறல, அது எவ்வளவு இன்கம் கொடுக்குது உனக்கு, ரெவென்யூ கொடுக்குது, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்குது, எத்தனை ட்ரேட் அங்க நடக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளவு நடக்குது, கணக்கு சொல்லுங்க எங்களுக்கு. தமிழ்நாடு எவ்வளவு நடக்குது? மகாராஷ்டிரா கிட்ட தமிழ்நாடு தான் இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம். கோயம்புத்தூர் சவுத் இந்தியா மான்செஸ்டர். இந்த கோயம்புத்தூர் முடக்கியது யாரு? திருப்பூர் முடக்கியது யாரு? அங்க இருக்க பனியன் தொழில், சிறு குறு தொழில்களை முடக்கியது யாரு? ஜிஎஸ்டி தான் முடக்குச்சு. டிமானிட்டைசேஷன், பணமதிப்பு நடவடிக்கை வந்து அங்க இருக்கக்கூடிய பெரும் வணிகர்கள் வாழ்க்கையே சீரழிச்சிச்சு. பண்ணது யாரு? நரேந்திர மோடி. அவன் மோடி வரதுக்கு முன்னாடி அங்க 40,000 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட். வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே 50% குறைஞ்சு 20,000 கோடி கீழே போயிருச்சு. இப்ப பல பேர் வாழ்க்கையை சீரழித்தவர்கள் நீங்க, இளைஞர்கள், மாணவர்கள். பாருங்க, இவங்க ஆட்சியால, பாஜக அரசு ஆட்சியால, மோடி அமித்ஷா ஆட்சியால, இந்த ரெண்டு கும்பல், 2 பேர் ஆட்சி தான் சொல்லணும், அம்பானி அதானி ஆட்சின்னு கூட சொல்லலாம். இந்த 2 ஆள பாத்தீங்க, இந்த கும்பல், இந்த கூட்டணியால
பார்ப்பனியத்தையும் சேர்த்துக்கோங்க அதோட. நல்லா பாருங்க, சமூக நீதி இருக்குதா நாட்டுல? எல்லா செக்டாரும் பாதிக்கப்பட்டிருக்கான். மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான், இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கான், அறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான், நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான், தொழிலதிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். இன்னைக்கு அமெரிக்கா போனார் முதலமைச்சர், எத்தனை லட்சம் கோடி கொண்டு வராரு இன்வெஸ்ட்மெண்ட், எத்தனாயிரம் கோடி கொண்டு வராரு. கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் வராங்க விரும்பி? இது அமைதியான மாநிலம், அமைதியான பூங்காவா. அந்த அமைதி தான் இப்ப சீர்குலைந்து போயிருக்கேன். எங்க சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்குது? அது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் சொல்ல மாட்டாங்களே. சீர்குலைஞ்சு போயிருக்கு. உலக பெரும் முதலாளிகள் மேடம், உலக பெரும் முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வரா மேடம். இன்னைக்கு சென்னையில வரா மேடம் இண்டஸ்ட்ரி ஓபன் பண்றதுக்கு. குஜராத்துக்கு போறானா, உத்தரப்பிரதேஷ் போறானா? ஏன்னா போக மாட்டாங்க, கலவர பூமியை நீ வச்சிருக்க. ஆனா எவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க சார். அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியுமா? எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் மேடம்? நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கெரியர் ஸ்கில்ஸ் பொருளாதாரத்துல எவ்வளவு அடிமட்டத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஒண்ணு இல்ல மேடம், கெரியர் ஸ்கில்ஸ் பாருங்க, நான் முதல்வர் திட்டத்தோட வளர்ச்சியை பாருங்க, காலை உணவு திட்டத்தோட வளர்ச்சியை பாருங்க, அண்ணா நூலகம் போங்க, கோட்டுப்புறம் எத்தனை இளைஞர்கள் அங்க படிச்சு அரசு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை பேர் கிராக் பண்றாங்க தெரியுமா? கோச்சிங் கொடுக்குறாங்க தெரியுமா? யூபிஎஸ்சிக்கு. தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல்வேறு இளைஞர்களுக்கு வந்து வொகேஷனல் எஜுகேஷன் ஸ்கில்ஸ், கைத்தொழில் கத்து கொடுக்குறாங்க, கத்து கொடுத்து அரசு பண்ணி வாங்கி தராங்க. டேலி கோச்சிங் நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு 10 பேருக்கு வேலை வாங்கிட்டு நீங்க பெருமையா பேசாதீங்க. எவ்வளவு பேர் டிகிரி முடிச்சு வேலை இல்லாம இருக்காங்க. டைடல் பார்க், சிப்காட், இண்டஸ்ட்ரியல் ஐடி பார்க், காரிடோர் கொண்டு வந்து திமுக தானே. உத்தரப்பிரதேசல இருக்காது, குஜராத்ல இருக்கா, மத்த இந்தியாவுக்கு எந்த மாநிலத்திலும் இருக்காது. அத நீங்க டெவலப் பண்ணுங்க சார். எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அத டெவலப் பண்ணுங்கன்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இன்னும் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு மேடம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அது வந்து நீங்க வந்து சில பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு, முக்கியமா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா தான் இப்ப போயிட்டு. எத்தனை ரேப் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? ஒரு நாளைக்கு எத்தனை நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க நடக்குது? நீங்க நியூஸ் காமிங்க எனக்கு. நீங்க ரிப்போர்ட் இதெல்லாம் டெய்லி இதுவரை டெய்லி காமிச்சிட்டே இருக்க முடியுமா? இல்ல மேடம், நான் சொன்னா எங்களுக்கு வந்து பிற்போக்கான காட்டுமிராண்டித்தனமான சனாதன இந்தியா எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஜனநாயக இந்தியா, செக்யூலர் இந்தியா, அமைதியான இந்தியா, கல்வி, பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, சுகாதாரம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு ஒரு அறிவு சார்ந்த, ஒரு பண்பட்ட, ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள, ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு நல்ல சமுதாயம் தான் எங்களுக்கு தேவை. அதை திமுகவால தான் கொடுக்க முடியும். திராவிட கருத்தியலால, பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்தியலால கொடுக்க முடியும். திமுக அரசு என்பது அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் என்ற மா மேதைகளை தன்னுடைய தலைவர்களாக அவருடைய கருத்தியல் எடுத்துக்கொண்ட ஒரு அரசு. இதைத்தான் நாங்க ஆதரிப்போம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. பாஜக ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் நல்லது நடக்கும் நீங்க சொல்ல வரீங்க. மத சண்டை, ஜாதி சண்டை நடக்கும், கலவரம் நடக்கும், மக்கள் தமிழ்நாட்டுல. நாங்க அதை பத்தி பேசல. கலைஞர் இருக்கும் போது தமிழ்நாட்டுல அவர் முதலமைச்சரா எத்தனை வாட்டி இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் ஒரு நல்லாட்சி நடந்தது. ஆனா இப்ப முதல் முறையா மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா ஆன பிறகு ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்குது. பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் இருக்கு, வேலையின்மை இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எவ்வளவு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்ப மாறும், என்னைக்கு நடக்கும்? அதை விட்டுட்டு வந்துட்டு அரசியல் மாற்றம் பண்றேன்னு சொல்லிட்டு அமைச்சர்களை மாத்துறது, தன்னோட மகனை வந்து துணை முதல்வரா மாத்துறது. எவ்வளவு பேர் டேலண்டான பர்சன்ஸ் இருக்காங்க. மேடம் சொல்றது கேளுங்க மேடம், அமைச்சரவை மாற்றம் என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவு. கண்டிப்பாக உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும், விரைவில் ஆகணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆக்சுவலி அது எப்ப நடக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அது நடந்தால் இன்னும் தமிழ்நாடு முன்னேறும். சரி, இதுல இன்னொரு ட்விஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது கலைஞர் ஐயா இருக்கும் போது இருந்த மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரங்கட்டுறதுக்கான ஒரு பிளான் தான் இப்ப அரசியல் மாற்றம், அமைச்சரவை மாற்றம்ன்றாங்களா, அது உண்மையா? மேம், பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி வயசாயிடுச்சுன்னா எல்லாரும் ஓய்வு தான் எடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எத்தனை வருஷமா அதுல இருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க வாழ்நாள் முழுக்க சாவர வரைக்கும் பதவியில் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இன்னும் தலைமை வரட்டும். இப்ப அன்பில் மேஷ் போயாமல் இருக்காப்ல, மதிவாணன் இருக்காரு, இன்னும் மதிவேந்தன் இருக்காப்ல, இப்ப நிறைய இளம் அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல இதே மினிஸ்ட்ரியில. உதயநிதி இருக்கிறாப்ல, வரட்டும், வந்து முதலமைச்சர் ஆகட்டும். கண்டிப்பா இருக்கு. என்ன இல்லன்னு சொல்றீங்க? அவர் கருத்தியல் வாரிசு தானே. அவரு பார்த்து வளர்ந்திருக்காரு, அவருக்கு உள்ள களத்துல ஒரு வருஷமா வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காரு அமைச்சரா. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சிறப்பா செயல் பண்ணாரு சார்? என்ன மேடம் நீங்க டெய்லி இங்க பாருங்க, கார் ரேஸ் வந்து நடத்தணும் மேடம். அதெல்லாம் உலகமே எல்லாருமே கேட்டாங்களே சார், எவ்வளவு கோடி செலவாச்சு. ரொம்ப தவறான ஒரு பேச்சு. இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்த சங்கிகள் பேசக்கூடிய பேச்சு, அதெல்லாம் பேசாதீங்க. எங்க கிட்ட சிறப்பா நடத்துறாரு. எத்தனை ஸ்போர்ட்ஸ், எத்தனை மெடல்ஸ், இன்டர்நேஷனல் மெடல்ஸ், நேஷனல் மெடல்ஸ், எத்தனை ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, எத்தனை ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு இல்ல, பார்ப்பனர்கள் கிரிக்கெட்ல டாமினேட் பண்றான்ல, தமிழன் போறான். இப்ப எல்லாத்துக்கும் எல்லா துறைகளுக்கும் போறான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக இளைஞர்கள் வந்து ஒரு நட்சத்திர நாயகனோ நம்பிக்கையா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, சிறப்பா இருக்காரு. டெய்லி அண்ணா லைப்ரரி வராரு. நீங்க அண்ணா நூலகம் போங்க, வாரம் வந்துடுறாரு நிகழ்ச்சிகளுக்கு, வந்து அங்க பேசுறாரு மாணவர்கள்ட்ட. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இளைஞர் நலன்,
விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா சிறப்பா ஒரு வருஷம் செயல்பட்டு இருக்காரு. இதுதான் இதுவே பெரிய சான்று. முதலமைச்சரே கூட ஆக்கலாம் வருங்காலத்துல, தப்பே கிடையாது. இப்ப அமைச்சரவை மாற்றம்ன்றாங்க. அப்ப இவருக்கு வந்து இந்த விளையாட்டுத்துறையில இருந்து வேற போஸ்டிங் கொடுக்க போறாங்களா? கொடுக்கணும் கண்டிப்பா. போதும், ஒரு வருஷத்துல செயல்பட்டாரு சிறப்பா. அடுத்து கொடுங்க, நிதித்துறை கொடுங்க, வேற நல்ல என்ன இலாக்காக்கள் இருக்குது கொடுங்க, முக்கியமான துறைகளை கொடுக்கணும் உதயநிதி கையில். ஏன்னா அவர் சிறந்த ஒரு தலைவரா நிரூபிச்சிட்டாரு தன்னை. நான் பார்த்துட்டு இருக்கேன் களத்துல, சிறப்பா செயல்படுறாரு களத்துல. இதுக்கு மேலாம் தமிழ்நாடு ஒரு தலைவர் கிடைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு அடுத்து எங்கள் தளபதி கிடைச்சாரு. இன்னைக்கு தளபதிக்கு அடுத்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா, ஒரு மிகச்சிறந்த தலைவரா உதயநிதி ஸ்டாலின் கிடைச்சிருக்காரு. அப்ப தொடர்ந்து குடும்ப அரசியல் தான் வருமா? தப்பே கிடையாது நான் சொல்றேன். மத்த டேலண்டான பர்சன் தான் வெளில இருக்காங்க. திறமையானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. திறமையானவங்க தான் ஆட்சியில பங்காளரா இருக்காங்க. எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, வார்டு கவுன்சிலரா இருக்காங்க, அதிகார மையங்கள் இருக்கிறோம், நீதித்துறையா இருக்கலாம், அரசியல் துறையா இருக்கலாம், எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம். எல்லா துறைகளுமே திமுக திறமையானவங்க தான் வச்சிருக்குது. அப்ப மூத்த தலைவர்கள் நீங்க ஏதோ வெளில அனுப்புற மாதிரி ஒரு கேள்வி. மூத்த தலைவர் ஓய்வு தானே மேடம் எடுக்கணும். கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கலாம் மேடம். ஒரு காலம் அரசு பணியில இருந்தாலும் எந்த பணியில இருந்தாலும் போகட்டும், ஓய்வு எடுக்கணும், தப்பு இல்ல. அப்ப இத்தனை வருஷம் அவங்க அங்க எல்லாருக்குமே ஒரு நாள் ஓய்வு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கே ஓய்வு வந்தது ஒரு கட்டத்துல. எல்லாருக்கும் ஒரு ஓய்வு வரும். ஆனா தமிழ்நாட்டுடைய வருங்கால நட்சத்திர நம்பிக்கை, ஒரு நட்சத்திர நாயகனா, வருங்காலத்து தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலத்துடைய ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். எனக்கு வந்து முழு 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 சந்தோஷம் எனக்கு அதுல. ஏன்னா வந்து அவரால்தான் இனிமேல் அடுத்து தமிழ்நாடு திராவிட கருத்தியல, திமுகவை, பெரியாரிய சிந்தனைகள், அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதை வந்து கண்டிப்பாக மிக விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பதவி ஏற்றே தீர வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும். ரொம்ப நன்றி சார். பல கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.